இன்றைக்கி நாம் வந்து படகு ஓட்ட போகிறோம் நம்ம பன்னந்தூர் ஏரியில். அதுவும் ஓட்ட போட்டை எடுத்துகிட்டு ஓட்ட போகிறோம். ரிஸ்க் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தண்ணி லைட்டாக ஏறிட்டே இருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வாடான்னு கூப்பிட்டு வந்தான். நம்பி வந்ததுக்கு இங்கே பாருங்கள் தண்ணி முண்டு கீழே ஊற்ற விட்டான். ஏன்டா கேட்டேன்னா படகு ஓட்டையாக இருக்குது, தண்ணி முண்டு கீழே ஊற்றினா தான் போக முடியுன்றான். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே கேளுங்க. படகு கண்டிஷன் அப்படி இருக்குங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்தான். அடடா படகு இருக்குது, சரி வாங்க அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இதே நம்ம வில்லேஜில் இருக்கிறனால யாரோ சொந்தமோ பந்தமோ அவங்களுடைய படகை எடுத்து நம்ம கேட்டு கேட்காம கூட எடுத்து ஓட்டுறோம். ஆனால் இதே நம்ம இங்கே பாருங்க தாமரைப்பூ, அதே நம்ம சிட்டி சைடில் இருந்தாங்கன்னா இந்த படகு ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் வருவார். அதுக்கப்புறம் 100 200 சார்ஜ் கேட்பார். நம்ம சொந்த ஊர் ஃப்ரெண்ட்ஸ். வில்லேஜ் வாழ்க்கை எப்போவுமே சொர்க்கம் தானே. சும்மாவா பாடினார் அப்போவே இளையராஜா பாட்டு, சொர்க்கமே என்றாலும் நம்பூர் போல வருமா என்று. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நாங்கள் உங்களுக்கு லைவாக தாமரை பூவை காட்ட போகிறோம். இப்படி தான் வரும். யார் யாரெல்லாம் இது வரைக்கும் தாமரை பூ பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதான் தாமரைப்பூ எப்படி இருக்கு பாருங்க. முன்னாடி காமிச்ச கொக்குகள் ஹிஸ்ட்ரி அங்கே இருக்கு பாருங்க ஃபேமிலி. அங்கே பாரு, அதுக்கு நேரம் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன். சரி அப்படியே நாளில் காட்டு. படகு கவுந்து போட்டு பார்த்துறேன். நீ என்ன அப்படி பண்ணுற? தள்ளாட்டம் போடுறேடா நீ. நான் எங்கே மச்சான் இது வடிச்சுக்கடா அப்படியே கொஞ்சம் வடிக்கிறேன் மச்சான். அது கேமராமேன் முதல்ல கொண்டு பண்ணணும்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கு. நீ அப்படியே உட்கார, ஆட்டாமல் உட்கார, அப்படியே ஆட்டாமல் உட்காந்து போயிடலாம். அது ஆடுது. ஆட்டாமல் உட்காந்துனாவே போயிடலாம் மச்சான். செமையாக இது. அதாவது தளபதி படத்தில் ரஜினிக்கு லவ் ஃபெயிலியர் ஆகும்போது ஒரு சைடில் போய் நிற்பாப்புல. அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் சூரியனும் இந்த சைடும் தளபதி தெரிவார். அது மாதிரி உன் தலைக்கு பின்னாடி சூரியனும் தலைக்கு முன்னாடி இனியும் தெரியும் மச்சான். காட் இஸ் வெல். அது காட்டு ஜூம் பண்ணிக்க. நாரை லைட் அப்படி ஜூம் பண்ண தெரியுதா? வேடந்தாங்கல் பறவை மாதிரி ஃபேமிலிங்கெல்லாம் வரும் நிறைய. அப்படியே லைட்டாக போகிறேன், அது எப்படியும் பறந்துடும். அந்த லைட்டாக போகிறேன், அது வேகமாக போயிடும். அது பறந்துடும் எப்படியும். அப்படியே பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். எங்கள் ஊரை அப்படியே நல்லா சுற்றி காமிட்றேன் படகுல. அப்படியே பாருங்கள் ராஜா கிட்ஸ் ஃபேமிலி. கிட்ட வந்தாச்சு. பறக்குது, பறந்துருமா? ஆட்டாமே போகிறேன் ஃபேமிலி. அப்படியே ஸ்ட்ரைட்டாக பொம்மை மாதிரி இருக்கிறேன். இங்கே பாருங்க. போகிறேங்க ஆட்டோ ஆட்டிட்டு தானே நீ. ஒன்றே ஒன்று மட்டுங்குது, 2ல் 1 பறக்கிறேன், 3ல் 2 பறந்துச்சு. ஒன்றே ஒன்று மட்டுங்குது. கிட்ட போகிறேங்க, எப்படியும் பறந்துடும். சூப்பராக ப்ரோஸ் அந்த வியூ. இப்போ அப்படி பறக்குது சன்னு. அவ்வளோதான், அந்த பார்டர் கிட்ட போகக்கூடாது ப்ரோஸ். சரி அது போயிடுச்சு. நீ ஏன் இவ்வளோ வேகமாக வந்தால் போடா அந்த பக்கம், கீழே விழுந்துட போகிறோம்டா. ஃப்ரெண்ட்ஸ் இது பேர் தான் வெங்காய செடின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், வெங்காய தாமரைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக வெங்காய தாமரை தான். என்னப்பா வெங்காய தாமரைன்னா வெங்காயம் காணுன்னு கேட்காதீங்க. இது ஒரு வகையான தாமரை ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம்லாம் இருக்காது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. அது ஒரு பேர், அது ஒரு நேம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் நேம். அப்படியே சன்லைட் கிடைக்கிறேன். சன்லைட் எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக. ஈவினிங் சன்லைட் பாருங்கள். ஈவினிங் சன்செட் இப்போ ஆகும். இப்போது டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 சம்திங் ஆகும். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்ஷைன் ஆயிரும். இந்த வியூ நம்ம வந்து கன்னியாகுமரியில் போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் வந்து பனந்தூருக்கு வந்தாவே நீங்கள் இந்த வியூவை பார்க்கலாம். எல்லாம் மோக்காபாட் கேமரா வச்சு பார்த்தீங்கன்னா 360 வியூவில் காமிப்பாங்க. ஆனால் எங்கள் மச்சான் படகுலே உங்களுக்கு 360 வீடியோவில் காமிக்கிறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நடத்துகிறோம். இப்போ அந்த அந்த கொக்கு கிட்ட போகிறோம் ஃபேமிலி. அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் இருங்க. அப்படியே ஜூம் போகிறோம் பாருங்க. பெருசே பறந்துருச்சு. இது சின்னது என்ன பண்ணுன்னு தெரியல.
மச்சான் அழகாக இருக்கு. பறந்துட்டு இருந்துச்சு பறந்துட நிற்காது பிரகாஷ், போயிடும். இங்கே வர இப்போ காட்டுறா எப்படி இது வர்றான் அந்த சன்செட்டு வேறு லெவலுக்கு வர அப்படி பிரகாஷ். ஆனால் இயற்கையின் அழகே அழகில்லை, பிரம்மாண்டம். நானும் உங்களுக்கு ஒரு வியூ கம்மிக்கிட்டுங்களா? இப்போ பாருங்க, இது வந்து காலையில் விடியும் போது இப்படி தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே விடியுதா, அப்படியே விடிஞ்சு வந்துருச்சிங்களா. இப்போ அப்படியே வந்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு விடிஞ்சிருச்சு விடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக விடிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே மறுபடியும் மதியம் ஆகுது, திருப்பியும் சாயங்காலம் ஆகுது, திருப்பியும் அப்படியே நேரம் ஆக 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 அப்படியே மறுபடியும் சாயங்காலம் ஆகிடுச்சு. இதுதாங்க நம்ம நேச்சுரல் ரொட்டீனாக பண்ணுற ஒர்க்கு. ஃபஸ்ட்டு விடியும், அப்புறமா காலையில் ஆகும், அப்புறம் மதியம் ஆகும், அப்புறம் நைட் ஆகும், திருப்பியும் விடியும், திருப்பியும் காலையில் ஆகும். இதுதான் ரொட்டேஷன். இது இது கண்டென்ட் வந்து யாருக்குமே தெரியாது, சின்ன குழந்தைங்களுக்கு தான் நம்ம சொல்லணும் இந்த வீடியோ எடுத்துட்டாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவன் ஏன்பா இதெல்லாம் பேசுகிறான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், காலுக்கு கீழே இவ்வளோ தண்ணி வந்துட்டே இருக்கு, ரொம்ப நேரமாக மொண்டு ஊற்றல. இந்த ஈரத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாத வேஸ்ட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃபேமிலி, என்ன பேசுறது தெரியல, அப்படியே அடிச்சுடுவோம். தெரியல, அடிச்சுடுறோம், வேற ஒன்றும் இல்லை. பாஸ் பண்ணி பேசுறது அப்படியே ஒரு இடத்துல சுற்றுற மாதிரி சுற்றலாமா? ஷார்ட்ஸ் வீடியோவில் சுற்றலாம், ரெக்கார்ட் ஆகுது, ஆகுது சுற்றுற மாதிரி எடுக்கலாமா ஷார்ட்ஸில்? நாங்கள் பக்கம் போயிடலாம். ஓகே ஃபேமிலி, அங்கே பக்கம் போயிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோக்காக போதுமா? எவ்வளோ நேரம் ஆயிடுது பாரு, 7 நிமிஷம். 7 நிமிஷம் தான் இருக்குது. எவ்வளோ நேரம் அந்த இடத்துல ரவுண்ட் அடிச்சு நிற்கிறது? இல்லை, ரொம்ப நேரமாக போகிறோம், இன்னும் அங்கேயும் போகல இங்கேயும் போகல. பக்கம் அப்படியே பறவைங்களாம் வரும், ஆனால் அப்படியே சுற்றி கட்டினா நல்லாயிருக்கும். ஆமாங்க மச்சான், இந்த கிறிஷ் படத்தில் வர மாதிரி தண்ணியில் கை விட்டா மீன் பிடிப்பாங்களா, அது மாதிரி எதனா ப்ராக்டிஸ் எதனா பண்ணிருக்கேன். இது என்ன கை கீழே இருக்குதா? ஆழம் வந்து 3 அடி ஆழம், 4 அடியா, 4 ஆள் ஆழம் இருக்குது. 4 ஆளுனா முழுத்துண்டா ப்ரோ, 4 பேர் முழுத்துலாம். மச்சான் 4 பேர் முழுத்துனா எனக்கு நீச்சல் தெரியாதே. இதெல்லாம் போயிடா, நீச்சல் தெரியாதுன்றது. அப்படியே உனக்கு எது அழகாத்து வந்து அப்படியே அதெல்லாம் கவர் பண்ண கவர் வீட்டிலே வச்சுட்டு மச்சான். வீடியோ கவர் பண்ணுறா, வீடியோ கவர் எங்கேயோ சொல்லி இந்த கவர் எடுத்து வந்துடுறேன் மச்சான். அப்படியே இந்த தண்ணியில் வச்சுக்கிடுங்க, நம்ம அப்படியே போக போக பப்புள்ஸ் வருது, செம்மையாக சூப்பராக இருக்குது மச்சான் வியூ. நல்லா இருக்கும். இப்போ அப்படியே காட்டு தாமரை போகிறது அறுக்குறேன், அப்படியே அடுத்து காட்டுட்டா ஒன்றா நீ எடுக்கிறேன் ஆறுடா யார் இடத்துல ஆற்றுறடி அப்படியே இரு நன்றி. மச்சான் ஒரு இலை மேலே அழகாக சங்கு மிதக்குதுடா. வந்து ரிவர்ஸ் வருதா? என்ன பூ தான் வச்சு காட்டு பிரஸ் பாருங்க தாமரை இதுதான் துடுப்பு எடுக்க போடுது, இதுதான் மெயின் துடுப்பு. இதுதான் ஃபேமிலி எங்கள் பனந்தூரில் இருக்கிறது. இந்த பூவு அப்புறம் இந்த கலரு லில்லி லோட்டஸ். லில்லி லோட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒயிட்டு வித்து எல்லோ கலரில் இருக்கும், சின்னதாக நல்லா அழகாக இருக்கும், மல்லிப்பூ மாதிரி அழகாக. ஸோ அது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது மலர்ந்துச்சுன்னா நல்லா இவ்வளோ பெருசு வரும். ஒரு சில ஏரியாவில் வந்து இன்னும் பெருசாக வருது, இதோட டபுளாக. அதுதான் உண்மையான தாமரை பண்ணுவாங்க. இது வந்து இது நீங்கள் மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நடுவில் என்னங்கன்னா மார்னிங் வந்து உங்களுக்காக வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறோம், நீங்கள் பாருங்கள். இப்படி தான் வரும், இப்படி
நல்லா விரிஞ்சு நல்லா அழகாக இருக்கும் நான் பார்க்கும்போது. இது தெரியுதா நல்லா இப்படி வரும் ஃபேமிலி, நல்லா அழகாக இருக்கும் பார்க்கும்போது. இதை வந்து இப்போ நம்ம வந்து காதில் வச்சுக்கலாம். அப்படி வேறு எங்கே வைக்கிறது? சரி போவோம் அப்படியே. போதுமா? என்ன பண்ண போகணும் அப்படியே. ம் படகு ஓட்டத்தில் இப்படி படுத்துன்னு ஓடினேன் நான் பார்த்தீங்க. காய்ச்சல் வந்து மச்சான் எப்படி இருக்கு? ஏன் மச்சான் பயப்படுறியா? ஆமாம் மச்சான், ஏன்னா படகு ஒரு பக்கம் சாஞ்சி இருக்குது, இந்த பக்கம் தண்ணி ரம்பி இருக்கு. குமார் பயப்படுறியா? பயந்து தானே ஆகணும். செல்ல வேற கூட வச்சுருக்கிறோம். நம்ம இருந்தால் கூட பரவாயில்ல. அடுத்த வீடியோ அதிலே போயிடும். பாத்துரா வலிக்குதா? போமா, கட் பண்ணிடுவா இல்லை என்ன பண்ணுறோம்? ஆமாம் போகுது. மச்சான் இரு மச்சான், அப்படி திவ்யா கிட்ட பேசிக்கிறேன். போகாதான் முடியல, அவர்கிட்ட பேசிக்கிறேன் மச்சான். வீடியோ கால் கட் பண்ணிட்டேன். எடுக்கிறேன் வீடியோ பேசுகிறேன். சரி ஏன்டா வேணாம் மச்சான். கப்புள்ஸ் ஆஃப் வில்லேஜ் ஆஃப் கப்புள்ஸ் மை பிரகாஷ். ஆமாம் ஃபேமிலி சொல்ல மறந்துட்டேன். மச்சான் பிரகாஷ் ஹோட்டல்காரன் சொல்லிட்டு விளாக் ஒன்று யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மச்சான் அட்டு விட்டுட்டேன். அட்டு ஹோட்டல்காரன் விளாக்ஸ். நான் இந்த இடத்துல வந்து அவன் லிங்க்கை இதில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். யூடியூப் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நாங்களாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் 10K வியூ போயிருக்கு. நல்லா எல்லாம் வியூஸ் போகுது. நல்லா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேமிலி. நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்போம், நாங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. எல்லோரும் அப்படி தான். நல்லா என்ன இருக்கணும், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இவனுக்கு என்னடா அப்படின்லாம் விடாதீங்க. நீங்களும் வாங்க, நல்லா பண்ணுங்கள், நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம். நல்ல வீடியோ பண்ணுங்கள், தப்பான விஷயத்துக்கு போகாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓகே ஃபேமிலி, அப்படியே பேசு. சரி ஓகே ஃபேமிலி, இந்த இடத்த கொஞ்சம் அப்படியே அழகாக ரசிச்சுட்டு நல்லா கொஞ்ச நேரம் இருந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போகலான்னு இருக்கோம். அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நான் பார்க்குற நண்பர்கள், ஃபேமிலி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃபேமிலி.